இக்ரிஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷேடோனா அது இக்ரிஸ் தான். ஆஷ்பானுக்கு டைரக்டா சர்வ் பண்ண ஒன் ஆஃப் த நைட்ஸ் தான் இக்ரிஸ். ஆஷ்பான் போதும் ஊர் பக்கம் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ரிட்டையர்மெண்ட்டுக்கு யோசிக்கிறப்ப தான் நெக்ஸ்ட் ஷேடோ மானார் கேண்டிடேட்டா ஜின் கரெக்டா இருப்பானா இல்லையா அப்படின்னு இக்ரிஸை வச்சு டெஸ்ட் பண்ண அனுப்பியிருப்பான். பட் இக்ரிஸோட மேக்ஸ் அண்ட் ட்ரூ பவர்ஸ் எல்லாமே லாக்டா இருக்கும். இந்த ஸ்டேட்லயே இக்ரிஸ் ஜின்னை போட்டு பொழந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா கொன்னே போட்டிருப்பான். பட் எப்படியோ இக்ரிஸை டிஃபீட் பண்ணி ஷேடோவாவும் ரைஸ் பண்ணிடுவான் ஜின். ஃபர்ஸ்ட் இக்ரிஸோட ரேங்க் ரொம்ப கீழே தான் இருக்கும். நைட் கிரேட்ல தான் இருப்பான். ஒரு ஏ ரேங்க் ஹண்டருக்கு பார்ல இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஜின் ப்ரோக்ரஸ் ஆக அவனோட ஷேடோஸும் ப்ரோக்ரஸ் ஆகும். ஃபைனலா இக்ரிஸோட கிரேட் எங்க வந்து நின்றுக்கும்னா ஒரு மார்ஷல் கிரேடுக்கு வந்து நின்றுப்பான். தட்ஸ் இஸ் ட்ரூ பவர். அ ட்ரூ ஸ்வாட்ஸ்மேன் வித் கவுண்ட்லெஸ் இயர்ஸ் ஆஃப் ஸ்வாட் பிராக்டிஸ். ஆனாலும் சிவல்ரியை ஃபாலோ பண்ணுன்றதுக்காகவே ஜின் கத்தி இல்லாம சண்டை போட்டா நானும் கத்தி இல்லாம தான் சண்டை போடுவேன். சண்டை போட்டதுனால மட்டும்தான் இக்ரிஸை ஈஸியா ஜின் டிஃபீட் பண்ணிருப்பான். கத்தி மட்டும் இருந்திருந்தது பலாப்பழத்தை பொளக்கிற மாதிரி பொளந்திருப்பான் ஜின். ஒரு நைட்டுக்கு அவனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்பனே அவனோட ஸ்வாட் தானே. நான் ஏன் சொல்றேன்னா